ஹாய் ப்ரோ. ஹாய். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறீங்களா? நான்லாம் பரீட்சையில் பதில் எழுதுறதே கஷ்டம். பார்த்து சின்ன கொஸ்டின் தான். சொல்லு. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ப்ரஷ் பண்ணுவீங்க? ஒரு தடவை தான். நீங்கள் நான்லாம் தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணுறதே பெருசுங்க. எத்தனை வாட்டி ப்ரஷ் பண்ணுவீங்க? ஒரு முறை பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற கண்ணு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பல்லு விளக்குவீங்க? ஒரு தடவை. நீங்கள்? நானும் ஒரு தடவை தான். சரி பாட்டி. ஹாய் மேம், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ப்ரஷ் பண்ணுவீங்க? ஒரு டைம் பண்ணுவேன். ஹாய் காய்ஸ். என்ன ரொம்ப படிச்சிட்டு இருக்கீங்க, ஒரே பிஸியா? ஆமாம், அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் கரெக்டாக பதில் சொல்வீங்க தானே? கண்டிப்பாக. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ப்ரஷ் பண்ணுவீங்க? நான் 1 டைம். நீங்கள்? நான் 2 டைம் ப்ரஷ் பண்ணுவேன். எதனால? சின்ன வயசுலேருந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க, ஸோ அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. சரி சரி, ஓகே. ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஏன் 2 டைம் ப்ரஷ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஏன் ஒரு நாளைக்கு 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுவோம் அப்படின்னா, மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது நம்ம சலைவரி pH வேரி ஆயிட்டு இருக்கும். இதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம பல்ல ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால மார்னிங் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிறோம். அப்புறமா நைட் எதுக்காக ப்ரஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம காலையிலேருந்தே சாப்பிட்ற லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், இடையில சாப்பிட்ற ஸ்நாக் இது எல்லாமே பல்ல ஒட்டிக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்கு. இது ப்ரோலாங்டாக நீங்கள் நிறைய நேரம் விட்டுருந்தீங்க அப்படின்னா கேரிஸ் ஃபார்ம் ஆகும். சொத்த பிள்ளையை நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும், அது ரொம்பவே சகஜமான விஷயம் தானே டாக்டர்? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க.